கூட வாங்கிக்கிறேன்னு போவேன். இதை படிக்கணும்னா படிக்கிறேன்னா கேட்க மாட்டேன். இதுவும் நம்ம முன்னோர்கள் கொடுத்ததாண்டா, நம்ம பாட்டையும் கொடுத்ததாண்டா. ஒரு 4 வரியை படிக்கிறேன்னா படிக்க மாட்டாங்க. மனித குணம் 3 விதமா இருக்கு. ஒன்னு ராட்சசம், ஒன்னு தாமசம், ஒன்னு சாத்விகம். ராட்சச குணம் முரட்டுத்தனம். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் முரட்டுத்தனமா நடந்துக்கு. அப்படி ஆளுங்க யாருங்க நல்ல சாமி இருக்கு உலகத்துல. இந்த முரட்டுத்தனம் எதனால உண்டாகுது? சாப்பிடுற சாப்பாடே புத்திய மாத்துது. நீங்க சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்கணுமே தவிர கெடுக்க கூடாது. ஆமா இல்லையா? ஆமா. சாப்பிடுற சாப்பாடு மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். ஆமா. நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா செரிமானம். அது போல எருமைப்பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தமாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, என்னடா எருமை மாடு நிக்கிற தம்பின்னு. எருமை மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு, இது சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். எருமை மந்த பிராணி, பசுமாடு சுறுசுறுப்போடுது. பசுமாட்டு பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமை பால் அடர்த்தியா இருக்கும், ஆனா மந்தம் உண்டாகும். எருமை மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனா படுக்காது. நின்னுகிட்டே இருக்கும். மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காது.